ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வாரமாக நான் செஞ்ச பூஜை வேலைகளை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு திங்கக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நான் செஞ்ச பூஜை வேலைகளை தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு ஒரு 3 வாரம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பர்சனல் காரணங்களனால ஒரு 16 நாளைக்கு தீபமெல்லாம் ஏற்ற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தீபம் எதுவும் ஏற்றலைங்க. அந்த தீபம் காட்டாமல் வேறு ஏதாவது வீடியோ கொடுக்கலாம் அப்படிங்கும்போது அது அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக இல்லை அப்படின்னு வைங்களேன். அந்த தீப ஒளியோடு பார்க்குறதுக்கு தான் எனக்கே ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு. அதனால தாங்க வீடியோ கொடுக்க முடியல. சரி, நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாங்க. இந்த தீபம் ஒளியும் பார்க்காம ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்தது. இந்த சிவன் அந்த நேரத்தில் வரைஞ்சது தான் எனக்கு சிவன், அந்த வெள்ளிங்கிரி மலை சிவன் அடிக்கடி கண் முன்னாடி வந்துகிட்டே இருந்தாருங்க. அதனால் வீட்டில் சிவன்லாம் வரையலாமா வரையக்கூடாது அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி என் மனசில் தோணிகிட்டே இருந்ததுனால அந்த சிவனை வரைஞ்சிருக்கிறேங்க. இப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்ணை மூடி உட்காந்தாவே அந்த சிவன் என்னோடய மைண்டுக்குள்ளே வந்துடுறாரு. அதனால் சரி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சிவனை வரைஞ்சிருக்கிறேங்க. அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்க அப்படின்னா திங்கக்கிழமை காலையில் 5:45 எடுத்த வீடியோ தாங்க இது. இவ்வளோ நாள் பூஜையெல்லாம் செய்யாததுனால கொஞ்சம் யோசனையாகவே இருந்தது. இப்போ செய்யலாமா இல்லை சாயந்தரமாக செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, எப்படியோ ஒரு வழியாக தீபம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ஏற்றிட்டேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கற்பூர ஆரத்தி எங்கள் இதில் எப்போவுமே காட்டுவாங்க. அதை நான் இவ்வளோ நாளாக மறந்து போயிட்டேன். சரி, இன்றைக்கி அதை காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டியிருக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது செடிகளுக்கு நான் எந்த உரமுமே கொடுக்கறது இல்லைங்க. அரிசி கழுவுற தண்ணி, அதுக்கப்புறம் இந்த தோசை மாவு மிச்சமாயிருச்சு அப்படின்னா, ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா தோசை ஊற்ற முடியாது இல்லைங்களா? அந்த மாதிரி நேரத்தில் அதில் நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருவேன் நிறையா. இதில் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டேன்னு நினைக்கிறேன். ரொம்ப வெள்ளையாக இருக்குது. நல்லா தண்ணி ஊற்றி அதை தாங்க செடிக்கு ஊற்றி விடுவேன். அதுக்குன்னு தனியாக உரம் எதுவும் நான் கொடுக்கறதில்ல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 4:30 போதே பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிட்டேங்க. ஏன்னா அப்படின்னா இன்றைக்கி வெற்றிலை தீபம் போடலாம் அப்படிங்கிறதுனால 4வது வாரம். அதனால் முதல்ல பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே இருந்து உள்ள கோலமெல்லாம் போட்டு வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக நிலைவாசலில் இருந்து தீபம் ஏற்றிட்டேங்க. அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சுங்க. இவ்வளோ நாள் கழித்து 3 வாரத்தோட நான் தீபம் ஏற்றியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிற வெற்றிலை தீபம். இது 4வது வாரம். 4வது வாரம் வெற்றிகரமாக வெற்றிலை தீபம் போட்டு மன நிறைவாக முருகரை வழிபட்டாச்சுங்க. இந்த வாரம் பார்த்திங்க அப்படின்னா அந்த முருகர் அவ்வளோ ஒரு சிரித்த முகமாகவே காட்சி தந்தாருங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு மன நிறைவாகவும் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சுங்க. இவ்வளோ நாள் செய்யாமல் இருந்ததுனாலயா பூஜைகள் அப்படிங்கிறதா எனக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக அந்த கோலம் போடாதனால பச்சரிசியில் கோலம் போட்டிருக்கிறேன். பச்சரிசி மாவில் எறும்புகள்லாம் பாருங்கள், எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் அந்த வெள்ளையேன்னு அந்த அரிசியை தூக்கிட்டு அப்படியே லைனாக போயிட்டுருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். எனக்கே அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்ததுங்க. பாருங்களேன், எப்படி லைனாக தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. ரொம்ப நாள் கழித்து இந்த அரிசி மாவு கோலம் போட்டதுனாலயா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இது புதன்கிழமை காலையில் எடுத்த வீடியோங்க. ஒரு 3:30 அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சிட்டேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த தீபமும் ஏற்றி இந்த சிவன் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சிவன் வரைஞ்சிருந்தது தான். அந்த சிவனுக்கும் ஆரத்தியெல்லாம் காட்டிட்டு பிரபஞ்சத்துக்கும் காட்டிக்கிறேங்க.
இன்றைக்கும் அவ்வளோ ஒரு மன நிறைவோட இந்த பூஜையை செஞ்சேங்க. அவ்வளோ ஒரு திருப்தியாக இருந்தது இவ்வளோ நாள் கழித்து செய்யும்போது. அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30 உடற்பயிற்சி யோகா எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5:30ங்கும்போது வாசல்லாம் கூட்டி தண்ணியெல்லாம் தெளிச்சிட்டு அங்கேயும் கோலமெல்லாம் போட்டுக்கிறேங்க. வெளியிலேருந்து உள்ள கோலமெல்லாம் போட்டுக்கிறேன். ரொம்ப நாள் கழித்து இங்கே அன்னலட்சுமி தாயாருக்கும் சமையல் கட்டுலேயும் ஒரு விளக்கு ஏற்றி வச்சிட்றேங்க. அவ்வளோ ஒரு மன நிறைவாக இருந்துச்சு. அப்புறம் வியாழக்கிழமை 4:30 அப்படிங்கும்போதே தீபமெல்லாம் ஏற்றி வச்சிட்டேங்க. ஒரு 5:30 மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வச்சு அவ்வளோ ஒரு மன நிறைவாக இந்த வாரமே நேரமே என்னுடைய தீபமெல்லாம் ஏற்றி வச்சு வழிபாட்டை செஞ்சிட்ருந்தேங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்கு தாங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்குங்க. தன்னை வென்று உலகை வெல்லுதல் அப்படிங்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு தலைப்பில் தான் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது இந்த புக்கு. அப்புறம் வெள்ளிக்கிழமை 3:30 அப்படிங்கும்போதே எழுந்திரிச்சிட்டேங்க. 4:30 வரைக்கும் எக்ஸசைஸ் யோகாவெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி மட்டும் ஒரு கோலம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு முன்னாடி மட்டும் ஒரு கோலம் போட்டு மஞ்சள் பூச ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி பரபரப்பாக வேலை இருக்கும் அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த பூஜையும் நிலைவாசல் பூஜை எல்லாமே வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாமே ஒரே நேரத்துலையே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு 5:30 அப்படிங்கும்போது தீபமெல்லாம் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. மஞ்சள்லாம் பூசிட்டு அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. எப்போவுமே நான் பிரம்ம முகூர்த்த பூஜை தனியாக அதுக்கப்புறம் இந்த பூஜைகள்லாம் செய்வேன். இது பார்த்திங்க அப்படின்னா மருதாணியோட பூ தான். நான் மருதாணி அரைச்சி நைட்டு வச்சேங்க வியாழக்கிழமை. இன்றைக்கி ஆடி முதல் வெள்ளியும் கூட முதல் வாரம். இன்றைக்கி அம்மனுக்கு கொள் காய்ச்சலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் காய்ச்ச முடியாமல் போயிடுச்சு. அடுத்த வாரமாவது காய்ச்சி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய பூஜை வேலைகள் முடிஞ்சோடனேயே எங்கள் மேடம் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள போய் மறுபடியும் தூங்க வச்சுட்டு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி ஒரு 6:30 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் சமையல் வேலைகள்லாம் செஞ்சுட்டு இப்படி தாங்க இந்த ஆடி முதல் வாரம் போச்சு. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு. வேப்பந்தலையை எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். சரி அடுத்த வாரம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த வாரம் மாவிலை கிடச்சிது. அதை தாங்க கட்டி விட்டுருப்பேன், காட்டுறேன் வீடியோவில். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த கோலம் வந்து பத்ம கமல கோலம்னு சொல்லுவாங்க. அது வந்து இருதயத்துக்கு நல்லதாம்மா போட்டேன் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோலத்தை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணி போட்டேங்க. சூப்பராக இருந்தது. நோட்டில் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8:30 அப்படிங்கும்போதே கோயிலுக்கு போயிட்டேங்க. அங்கே அபிஷேக பூஜை ஆகிட்டு இருந்ததுங்க. அதைத்தான் வீடியோவில் காட்டியிருக்கிறேன். ரொம்ப நாளாக இந்த அபிஷேக பூஜை பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி ஆடி முதல் வாரத்தில் பார்த்துட்டோம். அங்கே பார்த்திங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் வேப்பந்தலையெல்லாம் கட்டி அவ்வளோ ஒரு மங்களகரமாக எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு மனசுக்கே ஒரு புத்துணர்ச்சியாக இருந்ததுங்க. அதுக்கப்புறம் அங்கே பூஜைகள்லாம் முடிஞ்சுது. இது சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எடுத்தது. மாவிலை கொஞ்சம் கிடச்சிது. அது எல்லா பக்கமுமே கட்டி விட்டேன் பாருங்களேன். அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது வீடே. இந்த மாவிலைக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ஒரு கயிற்றுல கட்டி இங்கே நிலைவாசல் 3 பக்கமுமே கட்டி விட்டேங்க. மாவிலை தோரணம் கட்டி அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு மன நிறைவோடு இந்த ஆடி வெள்ளி முடிஞ்சுதுங்க. அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் 3:30 அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சு. சரி இப்போவே குளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக சிக்கலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால 3:30லேருந்து ஒரு 4:30 வரைக்கும் யோகா எக்ஸசைஸ் இதெல்லாம் முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செஞ்சாச்சுங்க. இதுதான் ஒரு வாரமாக நான் செஞ்சது பூஜைகள். அவ்வளோ ஒரு மனநிறைவாக இருந்தது. மேடம் அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டாங்க. மேடம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தாங்க. அதுக்குள்ளேயும் அந்த பிரசாதத்தை எடுத்து மேடம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, கொய்யா பழத்தை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஞாயிற்றுக்கிழமை ஒரு 4:30 அப்படிங்கும்போதே எந்திரிச்சாச்சுங்க. இந்த வாரமே கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சாச்சு. அப்புறம் சரி யோகா எக்ஸசைஸ் முடிக்கும்போது ஒரு 5:30 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தீபமெல்லாம் ஏற்றி 5:30ங்கும்போது நம்மளோட பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றி வழிபட்டாச்சுங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புக்கை பற்றி சொல்லணும். நம்புங்கள் வெல்லுங்கள் அப்படிங்கிறது லைப்ரரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த புக்கு தாங்க. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. நமக்குள்ளே இருக்கிற நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஒரு தீபம் ஏற்றும்போது எப்படி நமக்குள்ளே ஒரு ஒளி இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதோ, அந்த மாதிரி இந்த புக் படிக்கும்போது நமக்குள்ளே இருக்கிற நம்மளை எப்படி நம்ம வெற்றிகரமாக வாழணும், வாழ்கிறதுக்கு உண்டான நிறைய விஷயங்களை அந்த புத்தகத்தில் படித்தேங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் எப்பவும் போல் வெளியும் உள்ளேயும் கோலம் போட்டு வரும்போது மேடம் எந்திரிச்சிட்டாங்க. கோலம் போட்டிருக்குறாங்க. இப்படி தாங்க இந்த வாரம் ஃபுல்லாக என்னோடய பூஜை வேலைகள்லாம் போச்சு. அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. ஒரு 3 வாரமாக செய்ய முடியாததுக்கு மொத்தமாக ஒரு வாரமாக மன நிறைவோட இறைவனையும் இந்த பிரபஞ்சத்தையும் நினச்சி வெற்றிகரமாக மனநிறைவோடு என்னோடய பூஜை வேலைகளை எல்லாம் செஞ்சேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் பண்ணியிருக்கிறீங்க. எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.